நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் லாஸ்ட் 3 டேஸாக அரௌண்ட் 500 ஃப்ளைட்ஸ்க்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனால் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிசிஏ இப்போ ரீசெண்டாக கேப்டன் ரெஸ்டிங் ரூல்னு ஒன்று விட்டாங்க. அதில் தாங்க எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி கேப்டனோட ரெஸ்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இருந்துச்சுங்க. இப்போ அதை மாற்றி 14 ஹவர்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. அதனால் ஒரு கேப்டனுக்கும் எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கிடைக்கிறனால தாங்க கேப்டன் அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்குது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட் வந்து ஓப்பன் ஃப்ளைட்டாக இருக்குது. ஓப்பன் ஃப்ளைட்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 320 ஏர்கிராஃப்ட் எடுத்துப்போமே, 2 கேப்டன் 4 க்ரூ வேணும். அதில் வந்து 4 க்ரூவுமே இருப்பாங்க. ஆனால் கேப்டனில் 2 பேரில் ஒரு ஆள் இருப்பாங்க, இல்லை ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதாங்க இஷ்யூ. அதுக்காக ஒரு கேப்டனை புல் அவுட் பண்ணிட்டு அவங்கள அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேல் தாங்க ஃப்ளைட்டை டிபார்ட் பண்ணுவாங்க. இதனால தாங்க ஃப்ளைட் டிலே ஆகுது. இந்த இஷ்யூ வந்து லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி தாங்க ஃபோன் பண்ணாங்க. ஏர்பஸில் இருக்க ஃபியூஸ்லாஜ் பேனலில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிளிச் ஆகிடுச்சுங்க. ஃபியூஸ்லாஜ்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த ஏர்கிராஃப்டோட பாடியை தாங்க ஃபியூஸ்லாஜ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்தாலுமே அவங்களுக்கான ஒரு லீகல்ட்டி இஷ்யூ இருக்குங்க கேப்டனுக்கும் குரூப்பும். அதை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் மை சேனல். அப்புறம் என்ன வரட்டா.